வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 121 5 முதல் 8 வரைக்கும் உள்ள பகுதி. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். நம்மை காக்கிற தேவன் எங்கோ தூரத்தில் இருப்பவர் அல்ல, தூரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவரும் அல்ல. எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் கேடகமாக நமது பக்கத்திலேயே இருக்கிறார் அவர். அப்படியானால் தேவனை நம்புகிறவர்கள் கடினமான சூழ்நிலையையோ கஷ்டத்தையோ ஆபத்துக்களையோ சந்திக்க மாட்டார்கள் என்று அர்த்தமல்ல. சரீர பிரகாரமான மற்றும் உணர்வு பூர்வமான வேதனைகளை சந்திக்கவே மாட்டார்கள் என்றும் அர்த்தமல்ல. தேவன் அப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே எதை அனுமதிக்கிறாரோ அவை மட்டுமே அவர்களை தாக்கும். தேவ சித்தத்தின்படி அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் நம்மை காயப்படுத்தலாம், ஆனால் அவைகள் நமக்கு தீங்கு விளைவிக்காது. தேவனே நமக்கு தேவையான நிழலாய் இருக்கிறார். வெயிலின் சேதம், நிலவின் சேதம் என்பவைகள் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே காணப்படுகிற வெயிலின் தாக்கத்தையும், அதே வேளையிலே இரவின் குளிர் அவர்களை பல அசௌகரியங்களுக்குள்ளும் ஆரோக்கிய பாதிப்புகளுக்குள்ளும் நடத்தக்கூடியவைகளாய் அமைந்திருக்கின்றன. எனவேதான் இரவும் பகலும் நாம் தீங்கு அனுமதியாதபடி நமது தேவன் நமக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்களை தந்திருக்கிறார். அவரே கவசமாக திகழுகிறார். நமது எல்லா சவால்களிலும் வாழ்க்கை சூழலிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். திடீரென்று நம்மை யாராவது தாக்கி விடுவார்களோ என்று அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் தேவனது பாதுகாப்பிலே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவிக்கும் என்றோ அல்லது எவ்வாறு வாழ்வோம் என்றோ கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நாம் தீங்கு என எண்ணுபவைகளை அவர் நன்மையானவைகளாக மாற்றி விடுகிறார். வேத மாந்தர்கள் பலர் கடினமான சூழ்நிலைகளினூடாக கடந்து போயிருக்கின்றனர். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான், தனிமைப்படுத்தப்பட்டான், விற்கப்பட்டான். அவனது எஜமானாகிய போத்திபாரின் மனைவி சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தாள். தவறான குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி அவரை புறக்கணித்து சிறைச்சாலையின் கொடுமையை அனுபவிக்க அவன் தள்ளப்படுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறுகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு உண்மையாய் வைராக்கியமாய் இருந்தபடியினால் பன்மடங்கு அதிகமாக சூடேற்றப்பட்ட அக்கினி சூளையிலே போடப்பட்டனர். ஆயினும் அவர்களுக்கு தீங்கு நேரிடாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் அவனது ஆராதனை முறை மற்றும் ஜெப வாழ்க்கையினால் சிங்கக்கெபியிலே போடப்பட்டான். நம்முடைய தேவன் நமது வாழ்விலே நமது அனைத்து காரியங்களையும் கவனிக்கிறவராய் இருக்கிறபடியால் நமது போக்கையும் வரத்தையும் இது முதல் காப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். எங்கே சென்றாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய், கேடகமாய், நிழலாய் காணப்படுகிறார். தேவன் நம்மை சேதப்படுத்தும்படிக்கான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா தீங்குக்கும் காப்பாற்றுகிறார். மாத்திரமல்ல, போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா? தேவனை சார்ந்து கொண்டு, தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து, தேவனையே உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சித்தம் செய்து வாழ்ந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை அனுமதித்தாலும் அவைகள் நம்மை
முழுவதுமாக அழித்து விடாதபடிக்கு, தீங்கு செய்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவரையே அண்டிக் கொள்ளுவோம். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.